பூமியில் சில இடங்களில் இயற்கை ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நிகழ்வை மீண்டும் மீண்டும் நடத்துகிறது. ஆனால் அந்த நிகழ்வு ஒருபோதும் பழையதாக தோன்றாது. ஒவ்வொரு முறையும் அது புதிய உயிர்களை உருவாக்குகிறது, சில உயிர்களை இழக்கச் செய்கிறது. வேட்டையாடிகளுக்கும் தாவர உண்ணிகளுக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டத்தை அது உருவாக்குகிறது. அந்த இயற்கை மேடையின் பெயர்தான் மாரா ஆறு. இது ஒரு சாதாரண நதி அல்ல, உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு நாடகம் நடைபெறும் உயிருள்ள அரங்கம். மாரா ஆறு கென்யாவின் உயரமான பகுதிகளில் உருவாகி மாசாய் மாரா மற்றும் செரன்கெட்டி உயிரியல் அமைப்புகளை கடந்து தான்சானியாவை நோக்கி பாய்கிறது. இதன் நீளம் சுமார் 395 கிலோமீட்டர் மட்டுமே. உலகின் மிக நீளமான நதிகளின் பட்டியலில் இது கிடையாது. ஆனால் உலகின் மிக புகழ்பெற்ற வனவிலங்கு நதிகளில் இதன் பெயர் முதல் வரிசையில் இருக்கும். காரணம், இந்த நதி இல்லை என்றால் மாசாய் மாரா மற்றும் செரன்கெட்டி உயிரியல் உலகம் இன்றுள்ள வடிவில் இருக்காது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் உலகின் மிக பிரம்மாண்டமான விலங்கு இடப்பெயர்வு இங்கே நடைபெறுகிறது. சுமார் 15 லட்சம் வைல்டு பீஸ்ட், 2 லட்சத்திற்கும் அதிகமான வரிக்குதிரைகள், பல்லாயிரக்கணக்கான மான்கள் மற்றும் பல புல்வெளி விலங்குகள் புதிய பசுமையான மேய்ச்சலை தேடி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கிறார்கள். இந்த நீண்ட பயணத்தின் மிக ஆபத்தான பகுதி மாரா ஆறுதான். ஆற்றங்கரையை அடைந்தவுடன் விலங்குகள் உடனே நீரில் இறங்குவதில்லை. ஆயிரக்கணக்கான விலங்குகள் ஒரே இடத்தில் நின்று நீரை பார்த்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சில நிமிடங்கள், சில நேரங்களில் பல மணி நேரங்கள், சில சமயங்களில் ஒரு நாள் முழுவதும் கூட காத்திருக்கும். காரணம், நீருக்குள் முதலைகள் காத்திருப்பதையும் வேகமான நீரோட்டம் எப்போதும் உயிரை பறிக்கும் என்பதையும் அவற்றின் உள்ளுணர்வு உணர்கிறது. ஒரு விலங்கு தைரியமாக நீரில் குதித்தவுடன் அதுவரை அமைதியாக இருந்த கூட்டம் திடீரென பெரும் அலை போல நகரத் துவங்கும். சில நொடிகளில் முழு நதியும் கால்களின் சத்தத்தாலும் தூசி, தண்ணீர், அலறல்கள், உடலோடு உடல் மோதும் குழப்பம் ஆகியவற்றால் ஆதிரத் துவங்கும். சில குட்டிகள் கூட்டத்திலிருந்து பிரிகிறார்கள், சில விலங்குகள் தவறி விழுகிறார்கள். இந்த குழப்பமே வேட்டையாடிகளுக்கு வாய்ப்பாகவும் மாறுகிறது. மாரா ஆற்றின் மிகவும் பயங்கரமான வேட்டையாடிகள் நைல் முதலைகள். இவை பல மாதங்கள் உணவின்றி அமைதியாக காத்திருக்கக்கூடியவை. இடம்பெயர்வு காலம் வந்தவுடன் ஆற்றின் ஆழமான பகுதிகளில் பதுங்கி கிடக்கும். ஒரு விலங்கு நீரில் சமநிலையை இழக்கும் தருணமே முதலை தாக்கும் நேரம். தனது சக்தி வாய்ந்த தாடையால் இரையை பிடித்து சுழற்சி நீருக்குள் இழுத்துச் செல்லும். இயற்கையில் மிக வேகமாக முடிவடையும் வேட்டைகளில் இதுவும் ஒன்று. ஆனால் மாரா ஆற்றின் ஆபத்து முதலைகளால் மட்டும் உருவாகுவதில்லை. நீர் யானைகளும் மிகவும் ஆபத்தானவை. அவை பெரும்பாலும் அமைதியாக தோன்றினாலும் தங்களுடைய பகுதிக்குள் வேறு உயிரினங்கள் நுழைந்தால் கடுமையாக தாக்கும். பல டன் எடை இருக்கக்கூடிய உடல், பெரிய வாய், வலிமையான தாடை ஆகியவற்றால் அவை ஆற்றின் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரினங்களில் ஒன்றாகவும் இருக்கிறார்கள். அதை போல நீரை கடந்துவிட்டால் ஆபத்து முடிந்துவிடும் என்று நினைக்க முடியாது. கரையை அடையும் விலங்குகள் பலவும் சோர்வடைந்திருக்கும். நீண்ட பயணம், நீரோட்டத்துடன் போராடிய களைப்பு, காயங்கள், குட்டிகளை இழந்த துயரம் ஆகியவை அவற்றை பலவீனப்படுத்தியிருக்கும். இதையே சிங்கங்கள், சிறுத்தைகள் மற்றும் ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நதிக்கு பிறகும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டம் தொடர்கிறது. சிங்கங்கள் புல்வெளிகளில் அமைதியாக பதுங்கி காத்திருக்கும். சிறுத்தை புலிகள் கூட்டத்திலிருந்து பிரியும் குட்டிகளை குறிவைக்கும். சிறுத்தைகள் திறந்த வெளியில் வேகத்தை நம்பி வேட்டையாடும். ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் கூட்டமாக இணைந்து பலவீனமான விலங்குகளை சுற்றி வளைத்து பிடிக்கும். மாரா ஆற்றை கடந்த பிறகும் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இன்னும் பல சோதனைகள் காத்திருக்கின்றன. இந்த நதியில் நடக்கும் ஒவ்வொரு மரணமும் உணவுச் சங்கிலியின் ஒரு பகுதியாக மாறுகிறது. முதலைகளால் பிடிக்கப்பட்ட விலங்குகள், நீரில் மூழ்கி இறந்த உடல்கள், காயங்களால் உயிரிழந்த உயிரினங்கள் அனைத்தும் மற்ற உயிர்களுக்கு உணவாக மாறுகின்றன. கழுகுகள் வானத்தில் வட்டமிட துவங்கும். மரப்பூ நாரைகள், ஹைனாக்கள், நரிகள் மற்றும் பல சுத்திகரிப்பு உயிரினங்கள் இந்த இயற்கை சுழற்சியில் பங்கேற்கிறார்கள். ஒரு உயிரின் முடிவு மற்றொரு உயிரின் வாழ்க்கையை தொடங்குகிறது. அதை போல மாரா ஆறு பறவைகளின் உலகமாகவும் உள்ளது. மீன்கொத்தி பறவைகள், ஆப்பிரிக்க மீன் கழுகுகள், நாரைகள், பெலிக்கன்கள், கரண்டி மூக்கு நாரைகள் மற்றும் பல நீர்ப்பறவைகள் ஆற்றங்கரைகளில் வாழ்கிறார்கள்.
சில பறவைகள் மீன்களை வேட்டையாடுகிறார்கள், சில பூச்சிகளை பிடிக்கிறார்கள், சில விலங்குகளின் உடலில் இருக்கும் ஒட்டுண்ணிகளை உண்டு அவற்றை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் ஆற்றின் உயிரியல் சமநிலையை பாதுகாக்கிறது. மாரா ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய புல்வெளிகள் உலகின் முக்கியமான புல்வெளி உயிரியல் அமைப்புகளில் ஒன்று. ஆண்டுதோறும் இடம்பெயரும் லட்சக்கணக்கான விலங்குகள் மேய்வதால் புல் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது. விலங்குகளின் சாணம் மண்ணிற்கு ஊட்டச்சத்தாக மாறுகிறது. மழை பெய்ததும் புதிய புல் வேகமாக வளர்கிறது. இந்த சுழற்சிதான் அடுத்த ஆண்டும் அதே இடப்பெயர்வை மீண்டும் உருவாக்குகிறது. அதை போல மாரா ஆற்றின் கரைகளில் மாசாய் மக்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். கால்நடை வளர்ப்பை வாழ்க்கையாக கொண்ட அவர்கள் இந்த நதியின் மதிப்பை நன்றாக அறிந்தவர்கள். வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கான குடிநீர், சுற்றியிருக்கக்கூடிய புல்வெளிகளின் பயன்பாடு, வன விலங்குகளுடன் வாழ வேண்டிய கட்டாயம் ஆகியவை அவர்களின் வாழ்க்கையை இந்த நதியோடு இணைத்திருக்கிறது. முதலைகள், நீர் யானைகள், சிங்கங்கள் ஆகியவை அருகில் இருந்தாலும் இயற்கையுடன் சமநிலையாக வாழும் அறிவை அவர்கள் தலைமுறைகளாக கடைபிடித்து வருகிறார்கள். அதை போல ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மாரா ஆற்றிற்கு வருகிறார்கள். ஒரு கூட்டம் வைல்ட் பீஸ்ட் திடீரென நதிக்குள் குதிக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை பார்ப்பதற்காகவே புகைப்பட கலைஞர்கள், வனவிலங்கு ஆவணப்பட நிறுவனங்கள், உயிரியல் ஆய்வாளர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இந்த நிகழ்வை உலகின் மிகப்பெரிய இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவே கருதுகிறார்கள். இந்த சுற்றுலா கென்யா மற்றும் தான்சானியாவின் பொருளாதாரத்திற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள், விடுதிகள், பாதுகாப்பு பணியாளர்கள், உள்ளூர் சமூகங்கள் என பலரின் வாழ்வாதாரம் இந்த வனவிலங்கு உலகத்தோடு இணைந்திருக்கிறது. ஆனால் சுற்றுலா கட்டுப்பாடின்றி வளர்ந்தால் விலங்குகளின் இயல்பான நடத்தை பாதிக்கப்படலாம். அதனால் பாதுகாப்பும் சுற்றுலாவும் சமநிலையாக இருக்க வேண்டும். ஆக இன்று மாரா ஆறு பல சவால்களை எதிர்கொள்கிறது. காலநிலை மாற்றம் காரணமாக மழைப்பொழிவு மாறுகிறது. சில ஆண்டுகளில் நீர்மட்டம் அதிகரிக்கிறது, சில ஆண்டுகளில் குறைகிறது. மனித குடியேற்றம், விவசாய விரிவாக்கம், நீர்வள பயன்பாடு ஆகியவை இந்த உயிரியல் அமைப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான விலங்குகள் உயிரை பணயம் வைத்து இந்த நதியை கடக்கின்றன. அதனால்தான் மாரா ஆறு ஒரு சாதாரண நதி அல்ல, அது உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பூமியின் மிகப்பெரிய இயற்கை ஆவணப்படம்.